ஹாய், நான் திவாகர். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஆக்சிஜன் சிலிண்டரோட பற்றாக்குறை அதிகரிச்சுட்டே வருது. அதுக்கான காரணம் என்ன? நம்ம இந்தியாவில் அளவுக்கு அதிகமாகவே ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணியும் மக்கள் ஏன் ஆக்சிஜன் கிடைக்காம அவதிப்படுறாங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதே போல் மேலும் வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை சுற்றி இருக்க காற்றில் 21% ஆக்சிஜனும் 78% நைட்ரஜனும் 1% வேறு சில கேஸஸும் இருக்குது. இந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட நுரையீரல் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துட்டு மற்றதை நச்சு காற்றாக வெளியேற்றிடும். ஹாஸ்பிட்டலில் மூச்சு விட கஷ்டப்படுற பேஷண்ட்ஸோட நுரையீரல்லாம் ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸோட நுரையீரல் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை நேச்சுரலாக எடுக்க முடியாதனால இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் 99% ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க சுவாசிக்கிற முழு காற்றும் ஆக்சிஜனாக இருக்கிறதுனால அவங்களோட லிவர் சரியாக வேலை செய்யலைனா கூட அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிரும். இந்த ஆக்சிஜன் கேஸ் ஃபார்மில் இருக்கும்போது ரொம்பவே இடம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அதனோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சர். ஸோ அதனால் ஆக்சிஜனை லிக்விட் ஃபார்மில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த லிக்விட் ஆக்சிஜனோட டெம்பரேச்சர் எப்பவுமே -180 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் இருக்கணும். ஸோ இதனால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக கிரையோஜெனிக் டேங்கர் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டேங்கர். இந்த டேங்கரில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஆக்சிஜனை லிக்விடாக எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கம்ப்ரஸ் பண்ணி கேஸ் ஃபார்மில் மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் ஏன் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட ஒரு நாள் ஆக்சிஜன் தேவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 மெட்ரிக் டன். இந்தியாவோட ஆக்சிஜன் உற்பத்தி ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7000 மெட்ரிக் டன். கிட்டத்தட்ட 2000 மெட்ரிக் டன்னை சேவ் தான் பண்ணுறோம். இப்போ இந்தியா கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50000 மெட்ரிக் டன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் என்ன ரூல் போட்டிருக்காங்கன்னா ஆக்சிஜன் எவ்வளோக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்களோ அதில் 15% மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணணும். மீதி இருக்க எல்லா ஆக்சிஜனையும் மெடிக்கல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தும் ஏன் இந்தியாவில் ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிகரிச்சுட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி ஆக்சிஜன் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதை கிரையோஜெனிக் டேங்கர் மூலமாக எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அங்கே அவங்க சின்ன சின்ன சிலிண்டரில் கம்ப்ரஸ் பண்ணி கேஸ் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க ஆக்சிஜனை டேங்கர் மூலமாக கொண்டுட்டு போய் அதை சிலிண்டரில் கன்வெர்ட் பண்ணி அதை பேஷண்ட்ஸ் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு 6லேருந்து 9 நாட்கள் வரையும் ஆகும். இந்த மாதிரி ஆக்சிஜனை எடுத்துட்டு போற டேங்கரோட அளவு இந்தியாவில் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அதை ஃபில் பண்ணி வைக்கிற சிலிண்டர்ஸும் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதனால தான் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அண்ட் சில ஸ்டேட்ஸ்லாம் ஆக்சிஜனோட பிளான்ஸே கிடையாது. உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்தில் ஆக்சிஜன் பிளான்ஸ் இல்லை. ஸோ அவங்களாம் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து தான் ஆக்சிஜனை வாங்குவாங்க. இப்போ அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட ஆக்சிஜன் ஏற்றுமதி போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாகவே இருக்கு. அதாவது ஏப்ரல் 2020 வரைக்கும் 4000 மெட்ரிக் டன்னாக இருந்தது. ஆனால் இப்போ மே 2021 வரைக்கும் 9000 மெட்ரிக் டன்னை இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவிலேயே ஆக்சிஜனோட பற்றாக்குறை அதிகரிச்சுட்டு வருது. இந்த டைமில் மற்ற நாடுகளுக்கு ஆக்சிஜனை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஆக்சிஜன் மேனுஃபேக்சர் பண்ணுற யூனிட் இருக்கோ அங்கெல்லாம் மேனுஃபேக்சரை அதிகப்படுத்தணும். குறிப்பாக கேரளாவில் இந்த ஆக்சிஜன் மேனுஃபேக்சர் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஏப்ரல் 2020ல் 100 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை ஸ்டாக் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ மே 2021ல் 200 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை சேமித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வெளியே போகும்போது மாஸ்க் போடுங்க. போயிட்டு வந்ததும் சானிடைஸ் பண்ணுங்க. தினமும் ஒரு முறையாவது நீராவி பிடிங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கவங்கள அண்ட் நம்ம பூமியை நம்ம தான் பார்த்துக்கணும்.